வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பொரி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு குழம்பு கொதிக்கிற டைம்ல நம்ம மொச்சக்கொட்டைக்கு பதிலாக வேர்க்கடலை ஆட் பண்றோம். அகைன் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம அகைன் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக அரைச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் பொரி குழம்பு எப்படி வேர்க்கடலை போட்டு பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.